ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். சாந்தசி 2.0 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கிறேன். நான் உங்கள் சாந்தகுமார். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா, சேவல்களுக்கு வந்து உடல் எடை அதிகரிக்க என்ன மாதிரியானலாம் மருத்துவம் பண்ணணும், எந்த மாதிரியான தீவனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து கூட இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிவிட்டு ஆல் ரீதியாக டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சேவலுக்கு வந்து உடல் எடை அதிகரிக்க என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிவார்மிங் பண்ணணும். டிவார்மிங்னா குடற்புழு நீக்கம். சேவல்களுக்கு வந்து குடற்புழு நீக்கம் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா, சேவலுக்கு ஒரு மாதிரி, அதேமாதிரி பொட்டைக்கோழி, கோழி குஞ்சு, வெடைங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி வந்து டிவார்மிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சேவலுக்கு எந்த மாதிரி பண்ணணுனாக்கா, நம்ம இப்போ காமிக்கிற அல்பார்மர் இந்த டானிக் எடுத்து 1 ml சேவலுக்கு வந்து உருவம் வயிற்றில் காலையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, மறுநாள் காலையில் தேங்காய் எண்ணெய், நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் காலையில் வயிற்றில் ஒரு மூடி கொடுத்துருங்க. இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு மூடியில் பாதி கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இது எதுக்காக தேங்காய் எண்ணெய் கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னன் கொடுத்த டிவார்மிங்கோட அந்த இது வந்து உள்ள பூச்சிங்கெல்லாம் வந்து இறந்துட்டு வெளியே வராமல் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்டோம். காலையில் மறுநாள் காலையில் இருக்கிறது தேவையில்லாதெல்லாம் வெளியே காய்ச்சின்னு வெளியே வந்து தள்ளிட்டோம், வயிறு சுத்தமாகிடும். இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 2 நாளைக்கு வந்து காலைல 2 நாள் ஒரு அரை மூடி அந்த மாதிரி 2 நாள் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டிவார்மிங், அதுக்கப்புறம் 2 நாள் வந்து தேங்காய் எண்ணெய் முடிஞ்சிச்சிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோத்து கத்தாயை நம்ம வீட்டாண்டெல்லாம் கந்து ஸ்டிக் கட்டி வைப்பாங்க பாருங்கள், அந்த சோத்து கத்தாயை வந்து எடுத்து அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. உள்ளே வந்து ஒயிட் கலர் ஜெல்லு மாதிரி இருக்கும். அதை எடுத்து தண்ணியில் நல்லா அழித்து க்ளீன் பண்ணி அதை வந்து சேவலுக்கு வந்து காலையில் வயிற்றில் வயிறு ஃபுல்லாக போட்டு விடுங்க. இந்த இது வந்து எதுக்காக கொடுக்குறோம், இந்த சோத்து கத்தாயை வந்து எதுக்காக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேவலுக்கு வந்து அதிகப்படியான பசி எடுக்கும். அதே மாதிரி ஈஸியாக செரிமானமாகும். சேவல் வந்து உடம்பு வந்து கூலிங் பண்ணிவிடும். அதேமாரி சேவலுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த இது கொடுக்குறதுனால, சோத்து கத்தாயை கொடுக்குறதுனால. இது மாதிரி தொடர்ந்து 2 நாள் கொடுக்கணும். காலைல வயிற்றில் 2 நாள் சேவலுக்கு கொடுங்க சோத்து கத்தாயை. இது கொடுத்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு 5 நாளைக்கு அப்புறம் மறுநாள் காலையில் பச்சை பயிறு, மூக்கடலை, வேர்க்கடலை இது 3த்தையும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் வந்து சேவலுக்கு சுத்தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சேவல் வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இதை கொடுத்து விட்ருங்க. இந்த நம்ம ஊற வச்ச மூக்கல் 3த்தையும் வந்து காலையில் கொடுத்துருங்க சேவலுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா, மத்தியான டைமில் வந்து வெங்காயம், தக்காளி இது 2ம் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் கொடுங்க. சின்ன வெங்காயம் எதுக்காக கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. அதேமாதிரி சேவலுக்கு வந்து உள் ஃபால்ட்டு இல்லை எதனா டல்லாக இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் கொடுத்தோன்னாக்கா ஈஸியாக நல்லா செரிமானத்துக்கு எடுத்து வரும். அதுமாதிரி சேவலுக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்கும், நல்ல ஒரு மருத்துவம் வாய்ந்தது. இது கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே கேவுரு கம்பு வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து கழுவிடுங்க. 1க்கு 3 வாட்டி நல்லா க்ளீனாக கழுவிட்டு அதுக்கப்புறம் சேவலுக்கு வைங்க. ஏன் இந்த மாதிரி நல்லா கழுவணும்னு சொல்கிறேன்னாக்கா, சேவலுங்க வந்து நம்ம எந்தளவுக்கு க்ளீன் பண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து உடம்பு ஏறும். அதேமாதிரி சேவலுக்கு வந்து செரிமானமும் சீக்கிரமாக ஆகும். அதனால் வந்து கேழ்வரகும் கம்பு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து க்ளீனாக 2-3 வாட்டி கழுவிட்டு அப்புறம் சேவலுக்கு வைங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலையிலேருந்து எல்லா ஐட்டமும் நம்ம கொடுத்து முடிச்சுட்டு நைட்டு வந்து 6 to 7 மணிக்குள்ளே வந்து அவிச்ச முட்டை, அந்த அவிச்ச முட்டை அவிச்சிட்டு வெள்ளைக்கரு மட்டும் வந்து சேவலுக்கு கொடுங்க. இது நம்ம லாஸ்ட்டாக வந்து அவிச்ச முட்டை எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேருந்து கொடுத்த தீவனம்லாம் வந்து சரியாக செரிமானம் இருக்காது. அது கொஞ்சம் சில சேவலுக்கு புது ஐட்டமாக கொடுத்தனா சிலது வந்து சரியாகாது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம முட்டையை வேக வச்சு கொடுத்தோன்னா அது வந்து ஈஸியாக செரிமானம் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவலுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடம்பு ஏற ஆரம்பிக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு எது மெயினாக தோணுதோ, எது நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்லின்னு இருக்கோம். நம்ம வேறு மாற்றி மெடிசனு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதில்ல. இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாளைக்குள்ளே வந்து ரிசல்ட் பக்காவாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதேமாதிரி வந்து வேறு எதை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஐடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.